கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் இருந்து நடைபெற்று வருகிறது. இந்த வேலுசாமிபுரம் சம்பவ இடமான வேலுசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள் பாதுகாப்பு பணியில் அப்போது ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்ட நிலையில் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வருகை புரிந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநரிடமும் 6 நாட்களாக விசாரணை நடந்து வருகிறது. குறிப்பாக இன்று 6வது நாள் இன்று தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பரப்புரை கூட்டத்திற்கு நாமக்கல்லில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என 3 நபர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு காயமடைந்த ஆண்டாங்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும், வடிவேல் நகரையைச் சேர்ந்த ஒருவர் என 2 பேர் தற்போது சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றனர். அவர்களுக்கு சம்மன் சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். இந்த விசாரணையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சம்பவத்தின் போது அந்த பகுதியில் என்ன நடந்தது, அவர்கள் கண்ணால் என்ன கண்டனர், அவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தது, அவர்கள் சிகிச்சை பெற்ற போது அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டது, அவர்கள் வீடு திரும்பியது உள்ளிட்ட பல்வேறு வாக்குமூலங்களை அவர்கள் இந்த விசாரணையில் அளிக்க உள்ளனர். இந்த சிபிஐ விசாரணை தீவிரமடைந்த நிலையில் தாவேகா பரப்புரையில் பாதிக்கப்பட்டு காயமடைந்த நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்களை வரவழைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் மேலும் உயிரிழந்த நபர்களின் உறவினர்களையும் அழைத்து விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.